இது என்னங்க தராசா எடை போட்டு பாக்குறதுக்கு டைம் எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா அப்படியெல்லாம் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சரி, நம்ம ஒருத்தங்களை ஒரு 4-5 வருஷம் லவ் பண்றோம், ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நினைச்சு கல்யாணம் பண்ணுவோம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் டிவோர்ஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த எடுத்துக்கிட்ட டைம் பத்தலன்னு அர்த்தமா? இல்ல வீட்டுல மாப்பிள்ள பார்த்து வைப்பாங்க, அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் மேரேஜா இருக்கும். அப்போ அது கம்மியான டைம் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்துச்சு? ரொம்ப லாங் டைம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி பிரேக்கப் ஆகுது? சோ ஐ டோன்ட் திங்க் அதெல்லாம் நம்ம ஒருத்தங்க இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், நாளைக்கு நான் இப்படிதான் இருப்பேன்னா என் கூட மாறுமா நீங்க உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? லைஃப் பார்ட்னருக்கும் அதே தானே. நம்ம ஓகே இது கரெக்டா இருக்கும்னு நினைச்சு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறோம். அது நல்லாவே இருந்துட்டா ஓகே. பட் அது ஜட்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு பதில் சொல்ல முடியாத கேள்வி அது. ஏன்னா ஒரு 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 வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் அப்படின்னு பழகினாலும் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்னா இருக்கிறப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசா தெரியும். அப்பெல்லாம் நீ அப்படி இல்ல, நீ இப்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் அப்படி இல்லைன்னா நம்மளது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட் இருக்கிற வரைக்கும் நம்ம பயங்கரமா பேம்பர் பண்ணி பத்திரமா பாத்துக்குவோம். நம்மளுக்கு தான் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அசால்ட்னஸ் வரும், ரெண்டு சைடுமே வரும். ஓகே, சோ புரிஞ்சுக்கிறதுக்கு ஜட்ஜ் பண்றதுக்கு டைம் பீரியட் எல்லாம் பிக்ஸ் பண்ற விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஜென்ரலா லேடிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா ஒரு செக்யூரிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அந்த செக்யூரிட்டிங்கிறது பினான்சியல் அமௌண்ட்டும் கிடையாது. நமக்கு வந்து எல்லா விதத்துலயும் ஒரு சப்போர்ட்டா இருப்பாரு, நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருப்பாரு, நம்மள நல்லா பாத்துப்பாரு அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி தான் முதல்ல ஒரு லேடி வந்து எதிர்பார்க்கிற விஷயம். அது ஒருத்தர் கிட்ட அந்த செக்யூர் ஃபீல் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போகும். அது இம்ப்ரெஸ் பண்றது எப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பொம்பளைங்க ரொம்ப மெனக்கேட மாட்டாங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு பசங்க தான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றதுக்கு மெனக்கேடுவாங்க. சோ அதை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்கன்னு மைக் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வேணா உங்ககிட்ட கேட்கறேன். ஆப்வியஸ்லி யோசிச்சு தானே ஆகணும். யோசிக்காம எப்படி டிசைட் பண்ண முடியும்? இப்போ ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றோம் அப்படின்னா யோசிக்காம எப்படி பண்ண முடியும்? முதல்ல ஆப்வியஸ்லி நீங்க தான் சொன்னீங்களே அது எவ்வளவு நாள் எடுக்கணும், எவ்வளவு நாள் எடுக்குறது விஷயம் இல்ல. பட் யோசிக்காம கண்டிப்பா டிசைட் பண்ண முடியாதுல்ல. ஆமா, பசங்க ஒரு முடிவெடுத்து தப்பு பண்ணா அது தப்பாச்சுன்னா சொசைட்டி பிளேம் பண்ணாது. ஆனா ஒரு பொண்ணு ஒரு முடிவெடுத்து அது தப்பாச்சுன்னா 2026ல நீங்க 2026ல வந்தாலும் கூட பொண்ணுங்களை தான் பிளேம் பண்ணுவாங்க. அதனால 100 வாட்டி யோசிக்கணுங்கிறது எங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ரெஷர் அது. ஓகே, உங்களால நான் ஆக்சுவலி திட்டணும். எல்லா இடத்துலயுமே கிரியேட் ஆகும். அது எந்தெந்த இடத்துல என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள பிரச்சனைகள் வராமல்லாம் கண்டிப்பா எந்த ஃபேமிலியுமே இருக்காது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி சொன்னாங்கன்னா அது பொய். அப்படிலாம் இருக்காது. எந்த ஒரு ரெண்டு டிஃபரெண்ட் பர்சனும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாம இருக்க முடியாது. அப்படிங்கிறப்ப பிரச்சனை எல்லா இடத்துலயுமே ஸ்டார்ட் ஆகும். குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய வரும். ஏன் வரும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ப்ரையாரிட்டி போகும். ஒருத்தங்க குழந்தைங்களை பேம்பர் பண்றப்ப ஒருத்தங்க திட்டினா அது அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய கண்டிப்பா ஃபேமிலிக்குள்ள வரும். போயிட்டு கொடுத்துட்டு போயிருக்கோம். மீடியா பீப்புளுக்கு ஒன்னும் 2 கொம்பெல்லாம் முளைக்கலையே. நாங்களும் நார்மலான ஆளுங்க தான். மேபி சம்பாதிக்கிறது உங்களுக்கு எல்லாம் மாச சம்பளமா இருக்கும், எங்களுக்கு டே பேசிஸா இருக்கும், இல்ல ப்ராஜெக்ட் பேசிஸா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸே தவிர மீடியா பீப்புளுக்கு ஏன் தனியா பாக்கணும்? முதல்ல எப்படி அது அவங்களோட மெச்சூரிட்டியை பொறுத்துங்க. இப்போ ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க இந்த மீடியா கப்பல், நீ அந்த மாதிரி இல்ல அப்படின்னா நாங்க வேற அவங்க வேற. எங்களுக்குள்ள 24 மணி நேரம் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் ஓடிட்டு இருக்குமா என்ன? கண்டிப்பா எங்களுக்குள்ளயும் தான் சண்டை இருக்கும். என்ன நாங்க ஜாலியா இருக்கிறதும் இது ஒரு ஜாலியா ஒரு லைஃப் லீட் பண்ற மாதிரி பாஷா செலவு பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது மீடியால. பட் எங்களுக்கும் உங்களை மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்கு, சண்டைகளும் இருக்கு, சச்சரவுகளும் இருக்கு, ரொமான்ஸும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு, எல்லாரும் மாதிரிதான். சோ அதை பிரிச்சு பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்ல.